இந்தியாவின் தொடர் நெருக்கடிக்கு பணிந்திருக்கிறார் பாகிஸ்தான் அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான நக்வி. அண்மையில் நடைபெற்ற ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் அவருடைய கையில் ஆசிய கோப்பையை பெறுவதற்கு இந்திய அணி மறுப்பு தெரிவித்ததாக கூறி கோப்பையை கையோடு எடுத்து சென்றார். கோப்பையை வென்ற ஒரு அணி முதல் முறையாக கோப்பை இல்லாமல் நின்றது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் BCCI தரப்பிலிருந்து அழுத்தம் தரப்பட்ட நிலையில் தற்போது கோப்பையை இந்தியாவிற்கு அனுப்பி வைப்பதாக நக்வி தெரிவித்திருக்கிறார். BCCIயின் ராஜீவ் சுக்லா இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. ஆசிய கோப்பையை ஒப்படைத்திருக்கிறார் பாகிஸ்தான் அமைச்சர். விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? இந்த முடிவு எட்டப்பட்டதுடைய பின்னணியில் இந்தியா இது மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்தது? ICCயினுடைய அந்த கோப்பையை தற்பொழுது இந்தியா திரும்பி வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்திய வீரர்கள் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த வெற்றி கோப்பையினுடைய அந்த கோப்பையை பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சரிடம் இருந்து பெற மறுப்பு தெரிவித்து போட்டியிலிருந்து இறுதியாக வெளியேறிய நிலையில் தற்பொழுது அந்த ஒரு கோப்பையை திருப்பி வழங்குவதாக இன்றைய அந்த ஆசியா கோப்பையினுடைய அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தின் பொழுது தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் இந்த போட்டியில் இந்திய வீரர்கள் தன்னிடமிருந்து கோப்பையை பெறாததற்கு கடும் எதிர்ப்பை இன்றைய கூட்டத்தில் அவர் முன்வைத்த நிலையில் அதற்கு இந்தியா தரப்பில் கடும் எதிர்ப்புகள் என்பது முன்வைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சரிடமிருந்து எவ்வாறு இந்தியா வீரர்கள் குறிப்பாக கோப்பையை வாங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியை ராஜீவ் சுக்லா இன்றைய ஆலோசனை கூட்டத்தின் பொழுது எழுப்பி கடுமையான ஒரு எதிர்ப்பையும் இந்தியா தரப்பிலிருந்து அவர் முன்வைத்து அந்த கோப்பையை திருப்பி வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.